எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இந்த நாள்லயும் உங்க ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொள்ளுவோம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களுக்காக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. ஏசாயா 55ஆம் அதிகாரத்துடைய முடிவு வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. யாருக்கு இந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கிடைக்கும்? யாரோட வாழ்க்கையில இந்த ஒரு மாற்றம், மறுரூபம் உருவாகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் இந்த அதிகாரம் முதல் வசனம் ஒரு இன்விடேஷனாகவும் கடைசி வசனம் ஒரு டிரான்ஸ்பர்மேஷனாகவும் இருக்கிறது. ஆண்டவரிடத்துல வருகிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தண்ணீர், ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் திராட்சை ரசமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் நாம வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும் என்று சொல்லி இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். வாழ்க்கையில முச்செடி என்று நம்ம பார்க்கும்போது, முச்செடி அந்த அந்த ஒரு வேர்டு எதை ரிசம்பிள் பண்ணும் அப்படின்னு சொன்னா, பெயின், வலி, வேதனை, சாபம், ஒரு மலட்டுத்தன்மை. முச்செடி இருக்கிற இடத்துல வேற எந்த பயிர் வகைகளுமே வளர முடியாது. ஒரு நிலத்துல முச்செடி அதிகமா வளர்ந்துடுச்சுன்னா அங்க பயிர் வகைகள் வளர்க்க முடியாது. ஏனென்றால் அதை நாசமாக்கிவிடும் இந்த முச்செடி. ஆகவே முச்செடி என்பது ஒரு சாபத்துக்கும் வலிக்கும் வேதனைக்கும் அவமானத்துக்கும், ஒரு கனியற்ற ஒரு லைஃப், ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கை, இதற்கெல்லாம் அடையாளமா இருப்பதுதான் முச்செடி. தேவனிடத்துல, இயேசுவின் இடத்துல விசுவாசத்தோடு கூட அவரை நம்பி வருகிறவர்களுடைய வாழ்க்கையில தேவதாரு விருட்சம் முளைக்கும். தேவதாரு விருட்சம் என்று சொல்லும் பொழுது அந்த மரம் டாலாக, நல்ல உயரமாக, நல்ல செழிப்பாக, அழகாக, நல்ல ஸ்ட்ராங்காக, நிலைத்திருக்கக்கூடியதாக, லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடியதாக, நிலைத்து நிற்கக்கூடியதாக, நல்ல ஒரு பர்பஸ்ஃபுல்லான, அதை வைத்து அநேக காரியங்களை பில்ட் பண்ணுவதற்கு யூஸ் பண்ணலாம் அந்த மரத்தை. ஸோ அந்த தேவதாரு விருட்சம் என்பது ஒரு செழிப்பிற்கும் ஃப்ளரிஷிங் லைஃப், ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கும் அடையாளமாக இருப்பது தான் தேவதாரு விருட்சம், மரம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் வாழ்க்கையில இன்னைக்கு நீ சாபம், பாவத்தினால வந்த சாபம், வியாதி, பலவீனம், கண்ணீரின் வாழ்க்கை, ஏதோ ஒரு மிஸ்டேக், ராங் டெசிஷனால வெகு நாட்களாக ஒரு ட்ரை, என்னோட ஃபுல் லைஃபுமே திரும்பி பார்க்கும்போது அதுல நன்மைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு உங்க லைஃப் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இன்றைக்கு இந்த அழைப்புதலை உங்களுக்கு தான் கொடுக்கிறார், இன்விடேஷனை. கம் டு மீ, ஐ ஆம் த லிவிங் வாட்டர். நான் தான் செழிப்பையும் வறட்சியையும் மாற்றக்கூடியவர். என்னால இதற்கு பதிலாக வேறொன்றை கொடுக்க முடியும். இதற்கு பதிலாக ஒரு நல்லதை, ஒரு தீமைக்கு பதிலாக ஒரு நன்மையை, ஒரு கசப்புக்கு பதிலாக ஒரு இனிமையை என்னால கொடுக்க முடியும். மாறாவுக்கு பதிலாக மதுரத்தை என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. கம் டு கிராஸ் டு பிரேக் யுவர் கர்ஸ். உங்களோட வாழ்க்கையில இருக்கிற சாபத்தை முறிப்பதற்கு கிறிஸ்துவினுடைய சிலுவை அண்டைக்கு வாருங்கள். தாகமா இருக்கிறவர்களே, என் வாழ்க்கை இது மாறிடாதா, என் சூழ்நிலை மாறிடாதா, என் எதிர்காலம் நல்லா இருக்காதா, இப்படி என்று நம்ம எதன் மேலெல்லாம் தாகமா இருக்கிறோமோ அதையெல்லாம் சரி செய்து கொள்ளுகிற ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று இயேசு கிறிஸ்து. அவர் அழைக்கிறார். அவருடைய அழைப்புக்கு இணங்கி இந்த நாள்ல நீங்க உங்க வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து, இயேசுவே என் வாழ்க்கையும் மாற்றுங்க அப்படின்னு நீங்க சொல்வீர்கள். ஆனால் உங்க விசுவாசத்துக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். இந்த காஞ்சொரி எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், அந்த பிளான்ட் பத்தி நம்ம பார்க்கும்போது அரிப்புத்தன்மையை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ
பாவம் நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்கும் என்று சொன்னால் தொடர்ச்சியாக அதை நம்ம வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. பாவம் நம்மளுடைய இந்த earthly லைஃபுக்கு மாத்திரம் தீமையானது அல்ல, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்ம ஆத்துமாவுக்குமே தீமையான ஒன்று பாவம். அந்த பாவம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுனாலும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி. அப்ப பாவ வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டா நம்ம அங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்துல உழன்று கொண்டு நிம்மதி இல்லாம வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு பதிலாக மிருது செடியை முளைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. மிருது செடி என்று சொல்லும் பொழுது இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஹோலினஸ், பியூரிட்டி, சுத்தமான, பரிசுத்தமான, தெய்வீகமான என்று நம்ம சொல்லலாம். அப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவத்திற்கு பதிலாக பரிசுத்தத்தை தேவன் உங்களுக்கு பரிசாக தருவார். யார் பாவத்துல இருக்காங்களோ அவங்க பாவம் செய்வதற்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை, பாவத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்க இயேசுவால முடியும். அவர்தான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா! இந்த வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். கம். யாரெல்லாம் தர்ஸ்டா இருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் நல் வாழ்க்கை வேணும்னு தாகமா இருக்கீங்களோ, ஆசையா இருக்கீங்களோ, நீங்க வரலாம். என்னிடத்துல வாங்க, வந்து வாங்கி சாப்பிடுங்க, வந்து தாகத்துக்கு உங்க தண்ணீரை பருகி கொள்ளுங்க. அன்பு தேவனோட பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கைக்கு மாத்திரம் அவர் நமக்கு போதுமானவர் அல்ல. நித்தியமாய் நம் வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காக தேவன் நமக்கு தேவை. யுகா யுகமாய் நம்ம ஆத்துமா அவரோடு கூட போய் வாழ போகிறது. அதற்காக தான் அவர் சிலுவைக்கு வந்தார். ஹல்லேலூயா! முச்செடி என்ற அந்த ஒரு அனுபவம் எங்க ஆரம்பமாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம்ல ஆதாமும் ஏவாளும் என்ன செய்து விடுகிறார்கள் என்றால், தேவனுக்கு விரோதமாக ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்து விடுகிறார்கள். நீ நிலத்துலதான் வேலை செஞ்சு அதனுடைய பலனை நீ சாப்பிடுவ, முள்ளும் குறுக்கும் முளைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல வார்த்தையை கொடுக்கிறார். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இயேசு கிறிஸ்து அந்த முள் முடியத்தான், அந்த முள் என்கிற சாபத்தை தான் சிலுவையில தன் தலையில முள்முடியாக சூட்டி, நாம அந்த ஒரு சாபத்துல கஷ்டப்பட்டுற கூடாது, நம்ம வாழ்க்கை சாபத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா! அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். என்னிடத்துல வாங்க. உங்களுக்கு சாபமான வாழ்க்கை இருக்கேன்னு சொல்லி நீங்க வருத்தத்துல அந்த சாபத்துல வாழணுன்ற அவசியம் இல்லை. என்னிடத்துல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், சாபத்துக்கு பதிலாக சௌக்கியம் கிடைக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவரை நம்புங்க. இயேசு கிறிஸ்துவனோட வார்த்தையை நம்புங்க. அவர்தான் நித்திய ஜீவனுக்கான வழி. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வாங்க. வேதம் சொல்லுகிறது 55ஆம் அதிகாரம் ஏசாயா 6வது வசனம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். He is so close to you, to your heart, to your situation. உங்களோட சூழ்நிலைக்கும் உங்களுடைய கண்ணீருக்கும் அவர் அருகில நின்று கொண்டிருக்கிறார். அவரை நீங்க தேடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவே, உங்களால முடியும், நீங்க சாபத்தை மாற்றுகிறவர் என்று சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா! உங்களோட வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், சமாதானம் உண்டாகும். 12ஆம் வசனம் 55ஆம் அதிகாரம் ஏசாயா 12 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். உங்களோட லைஃப் துன்பத்திலையும் கவலையிலையும் இருந்து மகிழ்ச்சிக்கும் சமாதானத்துக்கும் ஒரு நம்பிக்கைக்கும் மாற்றப்படும். ஹல்லேலூயா! அதுதான் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். இந்த டிரான்ஸ்பர்மேஷனை கொடுப்பது நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா! நீங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கைய இதே போல வாழணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையோட நீங்க வாழணுன்ற அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார். கல்வாரி சிலுவையில உங்களோட சாபத்தையும் உங்களுடைய எல்லா பாவத்தின் ரோகங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த இயேசுவின் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது உங்க வாழ்க்கை மிகுந்த அழகாக மாறும். அது மாத்திரம் அல்ல, நம்ம ஆண்டவர் மேலும் பல காரியங்களுக்கு பதிலாக மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். இந்த இடத்துல இன்னொரு ஆண்டவர் பதிலாக என்ற ஒரு காரியத்தை செய்யறாரு.
ஒன்றுக்கு பதிலாக. ஹalleluya. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். சாம்பல் என்று சொன்னால் துக்கத்திற்கும் வியாகுலத்திற்கும் அடையாளம் தான் அந்த காலத்துல சாம்பல். இப்போ ஒருத்தவங்களுக்கு மிகுந்த துக்கம் இருக்குன்னா அதை எப்படி அவங்க காட்டுவாங்கன்னா ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்திருப்பார்கள். யோபினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். யோபு தன்னோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போகிறார். அப்போ அவர் சாம்பலில போய் உட்கார்ந்து கொள்ளுகிறார். ஏனென்றால் அவ்வளவு துக்கம். அவரோட வாழ்க்கையில சுகம் இல்ல, குடும்பம் இல்ல, சொத்து இல்ல, சமாதானம் இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாமே பிள்ளைகள் இல்ல, எல்லாமே அவரை விட்டு போயிடுச்சு. இப்போ அவர் சாம்பலில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதே யோபுக்கு விசுவாசம் இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இந்த சூழ்நிலையை மாற்றுவார், அவர் எல்லாம் செய்ய வல்லவர், அவர் சகலமும் செய்ய வல்லவர், நான் போகிற இந்த பாதையை என் தேவன் அறிந்திருக்கிறார், அவர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார் என்றெல்லாம் சொல்லி யோபு ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார். அந்த வேதனையான சூழ்நிலையிலும் அவர் நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்து குறையவே இல்லை. அதற்கு பதிலாக அவர் வாழ்க்கை சிங்காரமாய் மாறினது. எதெல்லாம் யோபு இழந்தாரோ எல்லாவற்றையும் டபுளாக பெற்றுக்கொண்டார், இரண்டத்தனையாக பெற்றுக்கொண்டார் என்று அந்த யோபின் புஸ்தகம் முடிவிலே நாம் வாசிக்க முடிகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட நான் இதை இழந்துட்டேன் அதை இழந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி புலம்புவதை காட்டிலும் இழப்பின் மத்தியிலையும் விசுவாசத்தோடு நீங்க இருக்கும்போது, இயேசுவின் மேல விசுவாசத்தோடு நீங்க காணப்படும் போது, இல்ல இந்த சூழ்நிலையின் தேவன் மாற்றுவார், அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன், முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை முளைக்க செய்கிற தேவன் என்று சொல்லி நீங்க விசுவாசத்தோட நீங்க இருக்கும்போது உங்க வாழ்க்கை அலங்காரமாக மாறும். பியூட்டி, சிங்காரம் என்று சொன்னால் பியூட்டி. ஒரு கர்ஸ்ல இருந்து ஒரு பியூட்டிஃபுல் லைஃப ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அவரை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக கர்த்தரிடத்துல அவரோட பாதத்துல வர ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் கிடைக்கும். ஆனந்த தைலம், ஒரு இட்டர்னல் ஜாய், ஒரு அன்ஷேக்கிங் ஜாய், மாறாத ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்துருச்சு நம்ம வாழ்க்கையிலனா, துன்பமே வந்தாலும் சரி, துயரமே வந்தாலும் சரி, அந்த சந்தோஷம் நம்மளை விட்டு போகாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையான சந்தோஷத்தை கொடுக்கிற தெய்வம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய வாழ்க்கையில துயரத்தினால நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, மீளா துயரத்துல நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். என்னிடத்துல வா, என்னை பிடிச்சுக்கொள், என்னை நம்பு, என் வார்த்தையை நம்பு, என்னை தேடு, என்னிடத்துல உன்னோட குறைகளை எல்லாம் சொல்லு, உன் துயரத்துக்கு பதிலாக நான் ஆனந்த தைலத்தை உன் வாழ்க்கையில கொடுப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். அண்ணால நம்மளோட லைஃப்ல நம்ம பார்க்கும்போது, வேதத்துல பார்க்கும்போது அண்ணாளோட வாழ்க்கை துயரம் நிறைந்ததாக இருந்தது. அண்ணாள் அழுது கொண்டே இருப்பாள், சாப்பிடவே மாட்டாள், துக்கப்படும்படி அவளுடைய கூட இருந்த சக்களத்தி அவளை பேசி துக்கப்படுத்துவாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. பிள்ளை இல்லாத துக்கத்தை அவளால எதை கொண்டும் சரி செய்து கொள்ளவே முடியல. ஆனா அவ கர்த்தரோட சமூகத்துல வந்து அந்த இருதயத்தை ஊற்றி ஜபித்து அழுது ஆண்டவரோட சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றும் பொழுது அவளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. சாமுவேல் என்னும் பிள்ளை பிறக்கிறான். அப்போ அவ பாட்டு பாடுகிறாள், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறக்கிற தேவன், அவர் கண்மலை, நித்திய கண்மலை, அவர் என்னை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அவள் பாடல் பாடுகிறாள். கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையை புலம்பலில் இருந்து பாடலுக்கு கொண்டு போவார், பாடல் பாடும்படிக்கு மாற்றி கொண்டு போவார். அந்த மாற்றம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் காத்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவரோட வார்த்தையை நீங்கள் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். ஹல்லேலூயா. ஒடுங்கி போன ஆவி. நிறைய பேர் பாருங்க, அவங்களோட ஸ்பிரிட் லைஃப், ஆத்துமாவில ஒரு சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே இருக்காது, திருப்தியே இருக்காது. ஒரு ஒடுங்கி போன ஒரு லைஃப் அவங்களோட வாழ்க்கையில இருக்கும். ஒடுங்கி போன ஆவி. ஒரு மனுஷனுடைய ஆவி நல்ல உற்சாகமா இல்லை அப்படின்னு சொன்னா அவனுடைய மாம்சீக வாழ்க்கை, வெளிப்புற வாழ்க்கையும் நல்லா இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உடைந்து போன உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, திடனற்ற, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் துதியின் உடையை கொடுக்கிறாராம். அவரை பாடி துதிக்கிற ஒரு அனுபவம். துதி எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம உள்ள மகிழ்ச்சினால நிரம்பி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த உள்ளத்துக்குள்ள இருந்து பாடல்கள், துதி எழும்ப ஆரம்பிக்கும். கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார்.
இதெல்லாம் யாருமே நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. உனக்கு இதுக்கு பதிலா இத தர்றேன், அதுக்கு பதிலா அத தர்றேன் அப்படின்னு சொல்லி யாராலயும் சொல்ல முடியாது. யார் இத சொல்றாங்க அப்படின்னா, வார்த்தையில் உண்மையுள்ள பொய் உரையாத தேவன் சொல்லுகிறார் இதையெல்லாம். இது நம்ம நம்பும்போது நம்ம வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்கள நம்மளால நிச்சயமாக பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக 61ஆம் அதிகாரம் ஏசாயா 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம வெட்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நான் வெட்கப்பட்டு போயிட்டேன், நான் அவமானப்பட்டு போயிட்டேன், தலை குனிஞ்ச ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு சூழ்நிலையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ரெட்டிப்பான பலனை நான் உனக்கு கொடுத்து உன் வெட்கத்தை நான் மீட்டெடுப்பேன், உன்னை நான் மாற்றுவேன், உன்னை நான் தூக்கி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நம்ம வெட்கப்பட்டு போயிருவோமோ இந்த இடத்துல அப்படின்னு நினைக்கிற இடத்துல இருந்து கர்த்தர் நம்மளுக்கு ரெட்டிப்பான பலனை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோசேப்பை நம்மளோட வாழ்க்கையில எடுத்து பார்க்கும்போது யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனம் தருகிறார். நடுவுல உயர்ந்து இருக்கிற மாதிரியும், சுற்றி இருக்கிற 12 அரிக்கட்டுகள் அவனை வணங்குற மாதிரியும், மற்றவர்கள் அவனை வணங்குற மாதிரி ஒரு சொப்பனம் கொடுத்தார். அன்றைக்கு அவங்க சகோதரர்களுக்கு நடுவுல அந்த சொப்பனம் அது பெருசா பார்க்கப்படல. எல்லாரும் அவனை புறக்கணிச்சாங்க, அவனை தூக்கி குழியில போட்டாங்க. இவன் என்ன இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லி சொந்த சகோதரர்கள் வெறுத்தாங்க. அவன் அதுக்கடுத்து அடிமைத்தனத்துக்குள்ள போறான். ஒரு கெட்ட பெயர் அவனுக்கு செய்யாத குற்றத்திற்கு அவனுக்கு பழி சுமத்தப்படுது. சிறைச்சாலைக்குள்ள போறான். அவன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போயிருமோ என்கிற ஒரு நிலைமைக்கு யோசேப்போட வாழ்க்கை இருந்துச்சு. சொல்லுவதற்கோ அவனுக்காக பேசுவதற்கோ யாருமே இல்லாம அவனோட வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா நாள் ஒன்று வந்தது. ஆனா அவன் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எந்த இடத்துல எல்லாம் தலை குனிஞ்சு வந்தானோ அதே இடத்துல கர்த்தர் அவனை அந்த தேசத்திற்கு, எகிப்து தேசத்திற்கு அதிபதியாய் உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அவனுடைய கனவுகள் எல்லாம் அப்படியே அவன் கண் முன்பதாக நிறைவேறுச்சு. சில காலங்கள் சென்று யார் அவனை வணங்குவாங்கன்னு கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரோ அதே ஆட்கள் ஒரு நாள் அவனை வணங்கும்படிக்கு அவன் உயர்ந்த இடத்துல ஆண்டவர் அவனை வச்சார். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில, நான் இந்த குழியின் அனுபவத்துல போறேன், ஒரு சிறை அனுபவத்துல இருக்கிறேன், என் வாழ்க்கை ஒரு கர்ஸா, ஒரு சபிக்கப்பட்டது போல காணப்படுது, எனக்கு சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் அதற்கு பதிலாக உங்களுக்கு ரெட்டிப்பான பலனை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான். அவர் இப்போ உங்க சமீபத்துல இருக்கார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்க பக்கத்துல, நீங்க பார்த்து அவரை பிடித்து கொள்ளக்கூடிய இடத்துல, தடவினால் தென்படக்கூடிய இடத்துல ஆண்டவர் உங்களோட கூட இருந்து கொண்டிருக்கிறதுனால நீங்க அவரை உங்க விசுவாசத்தினால பற்றி கொள்ளும் பொழுது, அவருடைய அழைப்புக்கு இணங்கி, தாகமா இருக்கிறவர்களே எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு என்னண்டைக்கு வாருங்கள்னு அவர் கூப்பிடுறாரு இல்லையா, அந்த அழைப்புக்கு இணங்கி நீங்க இயேசுவை நம்பும் பொழுது, அவரை தேடும் பொழுது, இந்த வாழ்க்கை ஆசீர்வாதங்கள், சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். வெட்கம் இருக்கு, துயரம் இருக்கு, சாம்பல் அனுபவம் இருக்கு, எனக்கு ஒடுங்கி போய் நான் இருக்கேன், என்னோட வாழ்க்கை முச்சடி அனுபவமா இருக்கு, இப்படி சொல்றீங்களா? உங்களுக்கு நன்மை காத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்துலதான் அது இருக்கிறது. அவரோட சமூகத்துலதான் அது இருக்கிறது. நீங்க சாபத்தின் வாழ்க்கையில இருந்து ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்கு மாற முடியும். நீங்க நித்திய அடையாளமாக இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ முடியும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய சபைக்கும் அவருடைய நாமத்திற்கும் மகிமையாய் உங்களை நிலைநாட்டுவார். விருட்சங்களாக நீங்க ஓங்கி செழித்து வளர முடியும். எவர் கிரீனாக எப்போதும் செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். இதை கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சிலுவையை நம்புங்கள். அவருடைய சிலுவையிலதான் ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம இப்பொழுது செபிக்கலாமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்துல உங்க சமூகத்துல வருகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள இன்றைக்கு சிக்கி தவித்து கொண்டு வெளியில என்னால வர முடியுமா, என் வாழ்க்கை மாறுமா என்று ஏங்கி தாகமா இருக்கிறவர்களுக்கு நீர் சொல்லுகிற வார்த்தை, என்னிடத்துல வாருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் என்று நீர் அழைக்கிறீரே அப்பா. உம்முடைய அழைப்புக்கு இணங்கி அப்பா, உம்முடைய ஆண்டவரே சமூகத்திற்கு பிள்ளைகள் வர, செபிக்க, உம்முடைய வார்த்தையை நம்ப
ஆண்டவரே இந்த நாள்ல பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஊட்டுவீராக, விசுவாசத்தை கொடுப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலங்கள் எல்லாம் மாறட்டும், அழகாய் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சாபம் நீங்கி ஆண்டவரே ஒரு சமாதான வாழ்க்கை, சந்தோஷ வாழ்க்கை, அழகான வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற சிலுவையின் மரணத்தின் மூலமாக அதை ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் மூலம் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க இயேசுவே. உம்மை ஒவ்வொருவரும் விசுவாசிக்க, நம்ப, நல் வாழ்க்கை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவ வாழ்க்கை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் சொன்னபடியே செய்வீரப்பா. நீர் மனுஷன் அல்ல பொய் சொல்ல, நீர் மனமாற மனு புத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறதே. உடைய வார்த்தையை பிள்ளைகள் இந்த நாள்ல நம்பி இருக்கிறார்கள், அவர்களுக்கு அற்புதம் செய்வீராக. கண்ணீரின் வாழ்க்கை களிப்பாய் மாற்றுவீராக ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர், பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see.